Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல இது வரைக்கும் கடையில மட்டுமே வாங்கிட்டு இருந்த உலர் திராட்சையை நம்ம வீட்லயே ரெடி பண்ண போறோம். வெறும் பச்சை திராட்சை மட்டும் இருந்ததுனா போதும். அதிக நேரம் டைம் எடுத்துக்காம சீக்கிரமா நம்ம இந்த உலர் திராட்சையை ரெடி பண்ணிடலாம். அதாவது நம்ம வெயில்ல காய வச்சிட்டோம்னா போதும் அது பாட்டுக்கு காஞ்சிடும். ஆனா உலர் திராட்சையை நம்ம ரெடி பண்ணுவோம் பாத்தீங்களா? அதுக்கான process வந்து ரொம்ப ஈஸி. சீக்கிரமா செஞ்சிடலாம். இனி கடையில போய்ட்டு நம்ம உலர் திராட்சையை வாங்கவே வேணாம். வீட்லயே நம்ம தேவைப்படும் போதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாவே. வாங்க உலர் திராட்சை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பச்சை திராட்சை வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த திராட்சை வந்து பாத்தீங்கன்னா விதை இல்லாம இருக்கும் பாத்தீங்களா? அந்த திராட்சை தான் இது. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க weight போட்டு எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ இல்ல 1 கிலோ எவ்வளவு வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்க. அடிபடாம நல்லா ஃப்ரெஷ்ஷா இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. தண்ணியில போட்டு திராட்சையை நல்லா கழுவிட்டு ஒரு கிண்ணத்துல நான் வந்து இப்போ எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சிட்டேன். நல்லா இந்த மாதிரி தண்ணி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற திராட்சையை இதல சேர்த்துக்கலாம். திராட்சையை இந்த மாதிரி தண்ணியில வேக வச்சும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இட்லி பாத்திரத்துல நீங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்திட்டு மேலே தட்டு வச்சுட்டு அந்த தட்டில் வந்து இந்த திராட்சையை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் ஸ்டீமர் இருந்ததுன்னா ஸ்டீமர்லயும் நீங்க வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ தண்ணியிலே வேக வச்சு எடுத்துக்க போறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா திராட்சையை சேர்த்துக்கணும். திராட்சை நல்லா வெந்து கொஞ்சம் கலர் மாறி வரும். அது வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். திராட்சை வந்து பாத்தீங்கன்னா எந்த கலர்ல இருந்தது சேர்க்கும்போது இப்போ வெந்து கொஞ்சம் லைட்டா கலர் மாறி வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி கலர் மாறி வர வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். குறைஞ்சது ஒரு 5 ல இருந்து 8 நிமிஷம் நீங்க குக் பண்ணீங்கன்னா போதும், சரியா போய்டும். கரெக்டா வெந்து வரும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த திராட்சையை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வடிகரண்டில போட்டுருங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்க கூடாது, நல்லா ட்ரை ஆயிட்டு வரணும். ரொம்ப நேரம் திராட்சையை வேக வச்சோம்னா வெடிச்சிடும். அதனால நீங்க முதல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்க. அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிரும் வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அதாவது இந்த மாதிரி கலர் வந்து மாறி வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிரும். நல்லா மாறி வந்துட்டா 5 நிமிஷத்துலயே நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் குக் பண்ண கூடாது. நல்லா தண்ணி ட்ரை ஆகட்டும். திராட்சையில தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா மொட்டை மாடியில இல்லைன்னா வெயில் நல்லா படுற இடத்துல வந்து ஒரு காட்டன் துணி போட்டுக்கோங்க. காட்டன் துணி மேலே போட்டு நல்லா ஒன்னோட ஒன்று ஒட்டாத மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி திராட்சையை நல்லா ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு மேலே துணியை வந்து போட்டு மூடி வச்சுடுங்க. நேராக வெயிலில் திராட்சை படாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது காட்டன் துணி மேலே வெயில் பட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து இன்டைரக்டாக வெயில் படுற மாதிரி நீங்கள் மூடி வச்சுடுங்க. ரொம்ப திக்கான துணியை நீங்கள் போட்டு காய வைக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும் காயறதுக்கு. கொஞ்சம் லேசான துணியாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த துணி மேலே திராட்சையை பரப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த துணியை அப்படியே மடித்து விட்டு 4 பக்கமும் கல் ஏதாவது வச்சுக்கோங்க வெயிட்டுக்கு, துணி பறக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ நல்லா வெயிலில் காயட்டும். ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் காய வச்சுக்கோங்க வெயிலில். வெயில் எந்த அளவுக்கு காஞ்சி திராட்சை காயுதுன்னு பாருங்க. ஒரு வேளை காயாமல் போயிட்டா அடுத்த நாள் கூட நம்ம காய வச்சுக்கலாம். இப்போ ஈவினிங் வரைக்கும் நல்லா திராட்சை காயட்டும். வெயில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே காலையிலே இந்த வேலையெல்லாம் பண்ணிடுங்க. ஒரு 8 மணிக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா காயிற வெயிலில் சூப்பராக காஞ்சி வந்துடும் திராட்சை. இப்போ நல்லா காயட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உலர் திராட்சை நல்லா ரெடி ஆயிடுச்சு. வெயிலில் வந்து நான் 2 நாள் காய வச்சுக்கிட்டேன். முதல் நாள் வந்து மேலே துணி போட்டு காய வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாளும் நான் வந்து காய வச்சு எடுத்துக்கிட்டேன். 2 நாள் நீங்கள் காய வச்சிங்கன்னா நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு உலர் திராட்சை வந்து சூப்பராக கிடைச்சிரும். ரொம்ப வெயிலாக இருந்தது அப்படின்னா ஒரே நாளில் கூட காஞ்சிரும். ஒரு வேளை வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா 2 நாள் எடுத்துக்கும் காயறதுக்கு. நல்லா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த மாதிரி தோல் வந்து மேலே சுருங்கி இருக்கணும். திராட்சையே இந்த மாதிரி நல்லா சுருக்கமாக்கிட்டு நல்லா ட்ரை ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் காஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய திராட்சையாக எடுத்தேன் பார்த்துக்கோங்க. நீளமாக இருந்த திராட்சை எடுத்ததுனால நமக்கு உலர் திராட்சை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீளமாக கிடச்சிருக்கு. அதுவே பச்சை திராட்சையிலே சின்ன சின்னதாக இருக்கும் பாருங்கள். அந்த திராட்சை எடுத்திங்கன்னா நம்ம கடையிலலாம் வாங்குவோம் பார்த்தீங்களா, உலர் திராட்சை சின்ன சின்னதாக இருக்குமே, அந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம எடுக்கிற திராட்சையை பொறுத்து அந்த சைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கேசரி இந்த மாதிரி ஸ்வீட்லாம் செய்யும் போதும் நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். இனி நம்ம உலர் திராட்சையை கடையில் வாங்கவே வேணாம். திராட்சையோட விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனாலே நீங்கள் வாங்கிட்டு வந்து நல்லா வெயிலில் இது போல் காய வச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்லேயே உலர் திராட்சையை ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். கடைக்கெல்லாம் இனி போய் வாங்கவே வேணாம் அதிக ரேட் கொடுத்து.
உலர் திராட்சை ரெடி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வேலையே இல்லை. குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம ரெடி பண்ணுறதுக்கே வேலை. அதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சுட்டு போகிறோம், அது பாட்டுக்கு வெயிலில் காஞ்சிடும். அதனால் இது வந்து ரிஸ்க் எடுத்து நம்ம செய்யணுமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. 10 நிமிஷம் இருந்தால் போதும், நீங்கள் டைம் ஒதுக்குனீங்களா இந்த உலர் திராட்சை ரெடி பண்ணிடலாம். நீங்களும் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி திராட்சையை வாங்கிட்டு வந்து உடனே உலர் திராட்சையை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.